நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலியில் ஒளிபரப்பான தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியின் சிறு தொகுப்பினை இந்த பதிவில் கேட்கலாம். கம்மங்கூழின் மகத்துவம். சிறுதானியங்களில் பென்சிடம் கிளாக்கம் என்ற அறிவியல் பெயரை கொண்ட கம்பு தானியமானது அதிக அளவில் ஊட்டச்சத்துக்களை கொண்டது. வெயிலின் தாக்கத்தால் ஏற்படும் களைப்பு, நீர்ச்சத்து இழப்பை போக்கி உடலுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடியது இந்த கம்பு. சிறுதானியங்களிலேயே அதிக அளவு கம்பு தானியத்தில் 11.8% புரதச்சத்து உள்ளது. ஆரோக்கியமான சருமம், தெளிவான கண் பார்வைக்கு தேவையான வைட்டமின் ஏ சத்தை உருவாக்குவதற்கு முக்கிய காரணியான பீட்டா கரோட்டின் என்பது கம்பு பயிரில் அதிக அளவில் காணப்படுகிறது. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கம்பு தானியத்தை உணவில் சேர்த்து கொண்டால் இதன் கிளைசமிக் குறியீடு காரணமாக உடலின் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படுமாம். கம்பு தானியத்தில் அதிக அளவு நார்ச்சத்து நிறைந்து உள்ளது. வாரம் 2 முறை கம்பங்கூழ் உண்டு வந்தால் உடலுக்கு நன்மை பயக்குமாம். அத்துடன் மலச்சிக்கலை தடுக்கவும் கம்பு பெரிதும் உதவுகிறதாம். கம்பு உணவை அடிக்கடி உட்கொள்ளும் பொழுது இரத்தத்தில் இருக்கும் செல்கள் ஆக்சிஜன் உறிஞ்சுவதை அதிகப்படுத்துகிறது. இதனால் தோலில் சுருக்கங்கள் ஏற்படுவதும் குறைகிறதாம். சிலருக்கு எப்பொழுதும் உடலில் அதிகப்படியான சூடு காணப்படும். அப்படி இருப்பவர்கள் அடிக்கடி கம்மங்கூழ் குடித்து வந்தால் உடல் சூடு தணிந்து உடல் குளிர்ச்சி அடையுமாம். வெயில் காலத்தில் தவிர்க்கக்கூடாத தானியத்தில் கம்பும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா இளநீர் தரும் நன்மைகள். இயற்கையில் உருவான தென்னையின் இளநீர் போல் மனிதனுக்கு சக்தியை தரும் ஒரு ஊட்டச்சத்து நீர் வேறு எதுவும் இல்லை. அவசர காலங்களில் சிகிச்சை அளிக்க உதவும் குளுக்கோஸ் திரவத்திற்கு இணையாக இளநீர் கருதப்படுகிறது. இளநீரில் கார்போஹைட்ரேட் 3.8 கிராம், சர்க்கரை 2.5 கிராம், நார்ச்சத்து 1 கிராம், புரதச்சத்து 0.7 கிராம், கொழுப்பு 0.2 கிராம், பொட்டாசியம் 250 மில்லிகிராம், சோடியம் 105 மில்லிகிராம், வைட்டமின் B6, C மற்றும் D போன்ற பல்வேறு வைட்டமின்கள் நிறைந்துள்ளன. கால்சியம், மெக்னீசியம் போன்ற தாதுக்களும் நிறைந்திருக்கின்றன. இளநீர் குடிப்பதால் உடலில் தேங்கியிருக்கும் நச்சுக்கள் அகற்றப்படுகிறது. உடலில் இன்சுலினை அதிகரிக்க இளநீர் பெரிதும் உதவுகிறது. மன அழுத்தம் மற்றும் சோர்வை குறைக்கிறது. கோடையில் ஏற்படும் தோல் சுருக்கங்கள் மற்றும் தோல் உரிந்து விழும் சருமத்தை தவிர்க்கிறது. மலச்சிக்கல், அஜீரணம், வாயு அல்லது அமிலத்தன்மை போன்ற வயிறு தொடர்பான பிரச்சனைகளை இளநீர் தவிர்க்கிறதாம். அத்துடன் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகிறதாம். பொதுவாக இளநீரை சூரிய உதயத்திற்கு பிறகு காலை 11 மணிக்கு மேல் குடிப்பது நல்லது என்கின்றனர் இயற்கை மருத்துவர்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தவறாமல் கேளுங்கள் நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை. நன்றி நேயர்களே.